ஹாய், நான் ராஜேஷ். இது ரத்னா மொபைல்ஸ் ட்ரைனிங் சென்டர் கோயம்புத்தூர். இது வந்து எம்ஐ 11 அல்ட்ரா ஃபோனு. இது நீங்கள் பார்க்குறது வந்து எம்ஐ 11 அல்ட்ரா. இது வந்து ஒரு டீலர் ஒருத்தர் வந்து மொபைல் டெட் ஆகிடுச்சு, ரெடி பண்ணி கொடுங்கன்னு அனுப்பிச்சுட்ருக்காரு. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி வேலை செஞ்சு வர செட்டு டீலர்கிட்டருந்து வரும்போது அது கம்ப்ளீட்டாக எல்லாமே மதர் போர்டு முதற்கொண்டு எல்லாமே வேலை செஞ்சு தான் இங்கே நிறைய ஃபோன்ஸ் வரும். பட் இந்த ஃபோன் அவர் என்னென்னா ஃபுல்லாக கழட்டிட்டாரு. திருப்பி ரீபேக் பண்ணிவிட்டு இல்லை நீங்களே பார்த்து கொடுங்க, எனக்கு வந்து ஏன்னா உள்ள டேட்டாஸ் எல்லாமே முக்கியம் அப்படிங்கிற மாதிரியாக சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. ஸோ இந்த எம்ஐ 11 அல்ட்ரா ஏன் டெட் ஆச்சு, என்ன காரணத்தினால டெட்டில் இருக்குது, இது எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் ப்ராப்பராக நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம என்ன எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். மேபி இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது மூலமாக இந்த மொபைல்லேருந்து ஏதாவது நீங்களும் கற்றுக்கலாம், எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நீங்களும் கற்றுக்கலாம். ரெண்டாவது என்னென்னா, இந்த எம்ஐ 11 அல்ட்ரா ஃபோன் எனக்கு பர்சனலாக இந்த ஃபோன் ரொம்ப பிடிக்கவும் கூட. இது ஒரு சூப்பரான ஃபோனு. இன்றைக்கி இதை நான் வேலை செய்கிறது எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் தான். இதை நம்ம எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. ஓகே, உங்களுக்கு வந்து இப்போ இந்த ஃபோன் வந்து சார்ஜிங் ஸ்டேட்டஸை உங்களுக்கு நான் வந்துட்டு எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன். சார்ஜ் கனெக்ட் பண்ணுறேன் நான். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கனாலே தெரியும் நான் சார்ஜ் கனெக்ட் பண்ணுற போது 1 ஆம்பியர், அதாவது 5 வோல்டேஜ் 1 ஆம்பியர், 1.5 ஆம்பியர் கிட்டே இது 1.4 ஆம்பியர் வந்து உங்களுக்கு சார்ஜிங் ஏற மாதிரி பார்க்க முடியும் உங்களால். ஓகே, ரிமூவ், ப்ளக்இன் பண்ணிட்டேன், அகெயின் ரிமூவ். ஓகே, ஸோ சார்ஜிங் வந்து உங்களுக்கு 1.5 ஆம்பியர் ஏறுது. 5 வோல்டேஜ் தான், எதுவும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சேஞ்ச் ஆகிற மாதிரி தெரியலை. 7 வாட்ஸ் 7.5 வாட்ஸ் சார்ஜ் ஏறிட்டுருக்கு. ஓகே, ஸோ இது வந்து சார்ஜிங் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கிறேன். இது போக அடுத்தது வந்து உங்களுக்கு இது வந்து ஆல்ரெடி ரிமூவ் பண்ணிட்டு தான் அனுப்பிச்சிருக்கிறாரு. ஓகே, உங்களுக்கு நான் இப்போ டிசி பவர் சப்ளையில் வந்துட்டு என்ன ஸ்டேட்டஸுங்கிறத அதையும் காமிச்சிடுறேன் நான். இது ஒயர்லெஸ் சார்ஜிங் ஸ்ட்ரிப். இது ஒயர்லெஸ் சார்ஜிங் காயில், ஒயர்லெஸ் சார்ஜிங் காயில். இது வந்து 2 பேட்டரி வரக்கூடிய ஸ்ட்ரிப். இந்த ஸ்ட்ரிப் பாருங்க, இது ஒரு பேட்டரி கனெக்டரு, இது ஒரு பேட்டரி கனெக்டரு. இந்த பேட்டரி கனெக்டரில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர்னு போட்டிருப்பாங்க, இதில் ஸ்லேவ் போட்டிருப்பாங்க. மீன்ஸ் மாஸ்டர்ஸ். இந்த ஸ்ட்ரிப்பு வந்து ஸ்லேவ் ஸ்ட்ரிப். ஓகேவா, இங்கே எம்எஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். இது மாஸ்டர் பேட்டரி கனெக்டர், ஸ்லேவ் பேட்டரி கனெக்டர், 2 பேட்டரி ஸ்ட்ரிப் வரக்கூடிய மாடல் இது. ஓகே, நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா, இப்போது எவ்வளோ பேட்டரியில் வோல்டேஜ் இருக்குதுங்கிறத ஒன்ஸ் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து இப்போ உங்களுக்கு சொன்னேன், இது வந்து ஸ்லேவ் பேட்டரி, இது வந்து ஸ்லேவ் பேட்டரி கனெக்டரு, இது வந்து மாஸ்டர் பேட்டரி கனெக்டரு. இப்போ நம்ம 2 பேட்டரி கனெக்டரில் எதில் செக் பண்ணாலும் சரி தான். நான் உங்களுக்கு இப்போ மாஸ்டர் பேட்டரி கனெக்டரில் நான் செக் பண்ணி காட்டுறேன். இது வந்து 3.9 வோல்டேஜ். ஆக்சுவலாக வந்து ஸ்க்ரீனில் 3.9 வோல்டேஜ் காட்டுது. நீங்கள் மல்டிமீட்டரில் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். மாஸ்டர் பேட்டரி. ஸ்லேவ் பேட்டரியில் செக் பண்ணாலும் அதே தான் இருக்கும். நம்ம வந்து 2ல் எந்த பேட்டரியில் செக் பண்ணாலும் சரி ஒன்று தான். 2ல் எதில் செக் பண்ணாலும் ஒரே வோல்டேஜ் தான் காட்டும். சரியா, இது வந்து 2 பேட்டரி கனெக்டர் இருக்கக்கூடிய மாடலு. பேட்டரியில் பார்த்தீங்கனாலும் அதுதான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பேட்டரியோடைய வோல்டேஜ், சார்ஜிங் வோல்டேஜ் லிமிட் வந்து 4.45 வோல்டேஜ். நார்மல் வோல்டேஜ் வந்து 3.87 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பேட்டரியோடைய வோல்டேஜ். நம்ம இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா, நமக்கு வந்து டிசி பவர் சப்ளையில் இது பேட்டரியில் வந்து 3.9 வோல்டேஜ் மொபைல் பவர் ஆன் ஆகிறதுக்கு தேவையான வோல்டேஜ் வந்து பேட்டரியில் இருக்குது. பட் ஆனாலும் பவர் ஆன் ஆகலை. மொபைலில் எதுவும் ஷார்ட் சர்க்யூட் ஏதாவது ஆயிருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ மல்டிமீட்டரில் ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம டிசியில் கனெக்ட் பண்ணி என்னன்னு பார்ப்போம். ஓகே, எதுவும் ஷார்ட் சர்க்யூட்ஸ் எல்லாம் ஆன மாதிரி தெரியலை. அதாவது மல்டிமீட்டரை பொறுத்த வரைக்கும் எதுவும் ஷார்ட் ஆன மாதிரி காட்டலை. நம்ம டிசியை வந்து கனெக்ட் பண்ணோம்னா தான் என்ன ரெஸ்பான்ஸும் தெரியும். ஓகே, டன். நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, டிசி பவர் சப்ளையை கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த போர்டு வந்து என்ன பூட் ஆகுது என்னன்றதே ஒன்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், என்ன ரெஸ்பான்ஸ் வருதுன்னு பார்ப்போம்.
ஏன்னா இந்த ஃபோன் வந்து பேட்டரியை போட்டால் தான் ஆன் ஆகும். நம்ம டிசியில் பார்க்குறது ஜஸ்ட் ஃபார் கரண்ட் ரீடிங்காக மட்டும்தான். பேட்டரி கனெக்டரை நான் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணுறேன். பேட்டரி பவர் பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணுறேன். 270 90 0 270 90 0 270 250 ஹோல்ட் ஆகிடுச்சு. இப்போது பவர் பட்டன்லேருந்து வரல எடுத்துடுறேன். 250 ஹோல்ட் ஆகி நிற்குது. நான் பவர் பட்டனை இப்போ ப்ரெஸ் பண்ணலை. ஓகேவா, பவர் பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணலை. 250 மில்லி ஆம்பியரில் வந்துட்டு ஹோல்ட் ஆகி நிற்குது. ஸோ இது வந்து ஓகேவான கரண்ட் ரீடிங் தான். இந்த மொபைல் வந்து பவர் ஆன் ஆகிறதுக்கு இது வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரியான கரண்ட் ரீடிங் தான். ஏற்கனவே சொன்னேன் நான், இந்த மொபைல் ஃபோன் வந்து கன்ஃபார்மாக பவர் ஆன் ஆகாது டிசியில். ஸோ நம்ம வந்து என்னை பொறுத்தவரையிலும் இப்போ பார்த்தா ஷார்ட் சர்க்யூட் இருக்கிற மாதிரி தெரியல. சிபியூவில் வந்துட்டு ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி, அதாவது சிபியூ வந்துட்டு அதோடைய டின் எல்லாமே ட்ரை சால்டர் ஆகிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நாம் இப்போ ஒன்ஸ் அதை கன்ஃபர்மேஷன் பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இதை வந்துட்டு நம்ம சிபியூ தானா அப்படிங்கிறத ஏதாவது நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியுமாங்கிறத நம்ம பார்ப்போம். டெஸ்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணி பார்த்துருப்பாங்க போல். எதுவும் போர்ட் டிடெக்ட் ஆகுதா? இது இப்போ நம்ம என்ன செய்யலைனாக்கா டிசியில் பவர் ஆன் ஆகலை. ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து போர்ட் டிடெக்ட் ஆகுதான்னு பார்ப்போம். இப்போ ஒன்ஸ் எதுவும் போர்ட் ஏதாவது சிபியூ ரெஸ்பான்ஸ் 250 ஹோல்ட் ஆகி நிற்குது. உங்களுக்கு பார்த்தீங்க 250 மில்லி ஆம்பியரில் ஹோல்ட் ஆகி நிற்குது. ஸோ போர்ட் எதுவும் ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணுதா அப்படிங்கிறதையும் ஒன்ஸ் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, நான் என்ன செய்ய போகிறேன்னா அதோட டெஸ்ட் பாயிண்ட்ஸில் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன். நான் இப்போ இடிஎல்ல கனெக்ட் பண்ணிவிட்டு நமக்கு போர்ட் எதுவும் டிடெக்ட் ஆகுதாங்கிறதையும் நான் ஒன்ஸ் உங்களுக்கு செக் பண்ணிக்க பார்க்கலாம். போர்ட் ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணுதா இல்லையா? ஓகே, சரி. இப்போது இந்த இடத்துல குவால்காம் ஹெச்எஸ் யூஎஸ்பி டி லோடர் 9008ன்னு ஒரு போர்ட்டு டிடெக்ட் ஆகிருக்கா. இது என்ன அர்த்தம்னாக்கா நமக்கு வந்து சிபியூ வந்து கம்யூனிகேட் பண்ணுது, லைவில் தான் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த கரண்ட் ரீடிங்கு இந்த மாதிரி நம்ம ஃபோர்ஸ் பண்ணி உள்ளே கொண்டு போகும்போது இந்த மாதிரி வர ரெஸ்பான்ஸு, இது வந்து 2 இடத்துல பிரச்சனை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒன்று, ரேம் ட்ரை சால்டரிங் ஸ்டேஜ், யூஎஃப்எஸ் ட்ரை சால்டரிங் ஸ்டேஜ், இதுக்குள்ளே ஏதாவது ட்ரை சால்டரிங் ஆகிருக்கலாம். சிபியூ ரேம் யூஎஃப்எஸில் ட்ரை சால்டர் ஆகிருந்தால் இந்த மாதிரி ஆகுமானா ஆகும். ரெண்டாவது, சாஃப்ட்வேர் சைடில், அதாவது யூஎஃப்எஸில் சாஃப்ட்வேர் சைடில் ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருந்ததுன்னா கூட இந்த மாதிரியாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இதில் எது ப்ராப்ளம் அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்துட்டு செக் பண்ண தான் தெரியும். நான் என்ன செய்கிறேன்னா, இது ஒருவேளை ஹார்ட்வேர் இஷ்யூவா அப்படிங்கிறத கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன வேலையை மட்டும் நான் செய்கிறேன். அப்படி அதில் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து யூஎஃப்எஸையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிபியூவில் கை வச்சுக்கலாம். இது வந்து போர்டு ஃப்ரெஷ் கண்டிஷன் தான். இது உங்களுக்கு தெரியும், இது வந்து டியூவல் லேயர் போர்டு, இது டபுள் லேயர் வரும் போர்டு. கேமராலாம் நல்லா பெரிய பெரிய கேமராவாக இருக்குது. நம்ம S23 அல்ட்ராலலாம், S22 S23 அல்ட்ராலலாம் வர மாதிரி. ஸோ இது வந்து நமக்கு மதர் போர்டு இந்த கண்டிஷனில் இருக்குது. இதில் என்னென்னா, ஒரு இதை வந்து கை வைக்காமல் அனுப்பினதுக்கே அவருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா சரி, அவருடைய வேலை எந்தளவுக்கு செய்வாருங்கிறது எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் நான் ஜென்ரலாக சொல்கிறேன். பொதுவாக வந்து கான்ஃபிடென்ட் இல்லை அப்படின்னா உடனே வந்து சரி ரைட் நம்ம வந்து வேலை செய்கிற ஆளுகிட்ட கொடுத்துடலான்ற மனநிலையாவது வந்திருக்கு. பட் ஆனால் நிறைய பேர் அந்த வேலை பண்ணுறதில்ல. முடிஞ்ச வரையிலும் அதை ட்ரை பண்ணி கண்டிஷன் பேக் போனதுக்கப்புறம் தான் அதை அனுப்புகிறாங்க. அது மோஸ்ட்லி பண்ண முடியவும் மாட்டேங்குது. கேமரா செப்பரேட் பண்ணியாச்சு, கேமராவை பத்திரமா எடுத்து வச்சிடலாம். ஓகே, இது வந்து நமக்கு இப்போது போர்டு, நமக்கு இந்த லேயர் போர்டு கையில் வந்துடுச்சு. இது வந்து பார்த்திங்கனாக்கா ஆக்சுவலாக இந்த சைடு வந்து சிபியூ சைடு, இது வந்து நமக்கு லேயர் கனெக்டர், டிஸ்பிளே கனெக்டர், சார்ஜிங் கனெக்டர்லாம் வரக்கூடிய லேயர் சைடு இது. இங்கே வந்து நமக்கு டபுள் லேயர், இது வந்து லேயர் போர்டு. இது வந்து 2 போர்டு, இது மேலே கீழே ஒரு போர்டு இருக்கும், மேலே ஒரு போர்டு இருக்கும். அதே மாதிரி இங்கே சார்ஜிங் கனெக்டர் கனெக்ட் ஆகிறது பார்த்திங்கனாலும் இது ஒரு தனியாக ஒரு செப்பரேட் போர்டு ஒன்று கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேவா, இது இந்த கனெக்டர், இந்த கேமரா கனெக்டரு, இந்த ஸ்லேவ் பேட்டரி கனெக்டரு, இந்த டிஸ்பிளே கனெக்டர்லாம் இருக்குது இல்லைங்களா, இது வந்து தனி போர்டு, இது செப்பரேட் போர்டு. இந்த சார்ஜிங் கனெக்டர் உங்களுக்கு செப்பரேட் போர்டு. ஸ்க்ரீனில் வந்து நான் உங்களுக்கு இந்த போர்டை பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
சும்மா அப்படியே விஷுவலாக வந்து ஸ்க்ரீனில் பாருங்கள். இப்போ ஸ்கிமேட்டிக்கில் வந்து பொர்னியோவில் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த MI 11 அல்ட்ராவுடைய மதர் போர்டு. இது வந்து CPU சைடு, ஒரு சைடு CPU சைடு. இங்கே நம்ம ஆக்சுவலாக இப்போ நம்ம இந்த சைடு வேலை செய்யணும். சாஃப்ட்வேர், அதாவது இந்த UFS இருக்கு இல்லையா, இந்த UFS கம்ப்ளைண்ட்டாக, UFS சைடில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, இல்லை RAM CPU சைடில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கான்னு பார்க்கணும். இது வந்து ஆப்போசிட் சைடு, இப்போ நம்ம பார்த்த லேயர் போர்டு, இது வந்து லேயர் போர்டு. இது வந்து சார்ஜிங் கனெக்டருங்கிறது தனியாக, இது ஒரு செப்பரேட் லேயர் போர்டு. ஓகேவா? இது அப்பர், இது அப்பர் போர்டு. ஸோ நம்ம இப்போ வந்து இந்த சிபியூவில் இருக்கக்கூடிய இந்த சிபியூவை நான் மைல்டாக ஒன்ஸ் ரீஹார்ட் பண்ணி பார்க்குறேன். அப்படி இல்லைனாக்கா யூஎஃப்எஸை நம்ம ஒன்ஸு செக் பண்ணிடலாம். சாஃப்ட்வேரில் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா, ஏதாவது எரர் காட்டுதா அப்படிங்கிறத நம்ம வந்து JTAG பாக்ஸில் போட்டு ப்ராப்பராக செக் பண்ணிடுவோம். அதுக்கு எல்லாமே ப்ராப்பராக இருந்தால் மட்டும் நம்ம இந்த சைடில் வேலை செய்யலாம். இல்லைனா இதை ஒன்ஸ் ரைட்டாக ரீஹார்ட் மட்டும் பண்ணி பார்த்துட்டு ஆன் ஆகுதா இல்லைன்றதை நம்ம செக் பண்ணுவோம். நான் உங்களுக்கு செய்யும்போது என்னன்றது புரியும், நான் என்ன சொல்ல வரேங்கிறது புரியும். K3L K4 K4 சாம்சங் உடைய ரேம் இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. நம்ம யூஎஃப்எஸை டச் பண்ணணுன்னா இந்த ஷீல்டை கலட்டணும். ஓகே, ஒன்ஸ் நான் மைல்டாக இதை ரீஹார்ட் மட்டும் பண்ணி பார்க்குறேன், ஏதாவது ரெஸ்பான்ஸ் வருதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ரீஹார்ட் அப்படிங்கிற போது நம்ம வந்து ஒரு அப்ராக்சிமேட் பார்த்திங்கன்னா ஒரு 300 மட்டும் ப்ளோயரில் செட் பண்ணிவிட்டு CPU மைல்டாக ஒரு 1 மினிட்டுக்கு ஹீட் பண்ணி பார்க்குறேன் நான். வாட்டர் லாக் எதுவும் இல்லை, போர்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதால தான் நான் இப்போ டைரெக்டாக இதை பண்ணுறேன். ஷார்ட்டும் இல்லை. எல்லா போர்டுக்கும் இந்த டெம்பரேச்சர் சூட் ஆகாது. இது கொஞ்சம் டியூல் லேயர் போர்டுங்கிறதுனால இதுவே கம்மி தான் அதுக்கு. Just for confirmation. சிம்பிள். இது பாருங்க, ஃபோன் ஆன் ஆகுது அந்த ஸ்க்ரீன். இப்போது சார்ஜிங்கை செக் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல வந்து கம்மியாக சார்ஜிங் எடுத்தால் கூட ஃபோனில் டிஸ்பிளே வரதை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ நான் என்னென்னா ஒரு சிம்பிளாக செக் பண்ணிட்டேன்னான்ட்டு, எப்படின்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ இது வந்து ஒரு வேளை CPU கம்ப்ளைண்ட்டாக இல்லை வேறு எதுவும் இஷ்யூஸ்னால இந்த மாதிரி ஆகுதா அப்படின்னா, இது வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், பேட்ரி போட்டால் மட்டும்தான் இந்த ஃபோன் வந்து ஆன் ஆகும். வித்தவுட் பேட்டரியில் இது ஆன் ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆன் ஆகுது. இப்போது இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 300 டெம்பரேச்சர் வச்சுட்டு இந்த லேயர் போர்டை வந்து நம்ம ரீஹார்ட் பண்ணுறது மூலமாக ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்க முடியும். எனக்கு வந்து நான் ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னேன், இது வந்து ஏன்னா ரொம்ப கொஞ்சம் செட்டு யூஎஃப்எஸ்னால கம்ப்ளைண்ட் வந்திருக்கலாம், RAM CPU ட்ரை சால்டரிங் ஸ்டேஜுக்கு போயிருக்கலாம், அதாவது லூஸ் கனெக்ஷன் டின் வந்து சால்டரை விட்டுருக்கலாம். அப்போ நான் வந்து டேரெக்டாக யூஎஃப்எஸை கலட்டி செக் பண்ணாமல், ஏன்னா நிறைய யூஎஃப்எஸ் கம்ப்ளைண்ட் இப்போ நிறைய மாடல்களில் வர்றதுனால நான் இதை சொல்கிறேன். ஸோ இது மாதிரி நம்ம CPU தானான்னு கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு, ஏன்னா அதோட ரீடிங் எல்லாம் ஓகேவாக இருந்தது, இது டிசியில் பவரானும் ஆகாது. ஸோ இதை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும்னா இந்த மாதிரி மைல்டாக டெம்பரேச்சர் அந்த CPU லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அந்த ஹீட் இருக்கிற கண்டிஷன்லேயே நம்ம வச்சு ஆன் பண்ணி பார்த்து ஒரு வேளை செட் ஆன் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, CPU RAM ரெண்டுமே ட்ரை சால்டர். இதில் இன்னொரு வேலை செய்வோம் அடுத்தது. நம்ம இப்போ நம்மளுக்கு வந்து இது ஹீட் பண்ணோன்னா ஆன் ஆகிடுச்சு, ஃப்ரெஷ் போர்டு ஹீட் பண்ணோன்னா ஆன் ஆகிடுச்சு, இப்படியே கொடுத்துடலாமான்னா அப்படிலாம் கொடுக்க முடியாது. 100% அந்த மொபைல் ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் வந்துடும். அது மேபி 3 days to 6 days 1 week ஆர் மேபி 1 monthக்குள்ளே அந்த கம்ப்ளைண்ட் திரும்ப ரிட்டர்ன் வரும். அதனால் இந்த மாதிரி நம்ம வந்து லைட்டாக ஹீட் மட்டும் பண்ணிவிட்டு அதை திருப்பி கொடுக்குறதுங்கிறது வந்து அது சரியாக வராது. ஸோ இது வந்து லாங் லைஃப் வரணும், ரொம்ப நாள் இது உழைக்கணும் அப்படின்னா நம்ம இதுக்கு என்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா, ப்ராப்பராக அந்த CPU RAM ரெண்டையுமே கழட்டிட்டு ரீஃபிக்ஸ் பண்ணணும். இன்னும் ஒரு சிலர் பண்ணுவாங்க, அதுலேயும் வந்துட்டு ரேமை மட்டும் கழட்டிட்டு திருப்பி ரீபால் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறது, அதுவும் பண்ண வேண்டாம். நீங்கள் ரேமை மட்டும் ஒன்ஸ் ரீபால் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா
அதுவும் சீக்கிரமாக கம்ப்ளைண்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன செய்யணும்னா ப்ராப்பராக CPU ரேம் ரெண்டையுமே எடுத்துகிட்டு, ஒருவேளை யூஎஃப்எஸ் பக்கத்தில் க்ளோஸில் இருக்குதுன்னா அது கூட ட்ரை செல்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதையும் கலட்டி எல்லாமே ப்ராப்பராக ரீபால் பண்ணி ரீஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய அந்த தெர்மல் கிரீஸ் எல்லாம் ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் இது ரிட்டர்ன் வரக்கான வாய்ப்பு குறையும். இன்னுமே நம்ம இந்த ரீபாலிங் வந்து எப்படி பண்ணணுங்கிறத அப்புறமா கிளாஸில் பேசுவோம். இப்போ நம்ம என்ன செய்யலாம்னாக்கா, இந்த ஃபோனில் என்ன பிரச்சனைனால இது வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. நமக்கு CPU தான் ஃபால்ட்டுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த CPU மட்டும் ப்ராப்பராக ரீபால் பண்ணி ரீஃபிக்ஸ் பண்ணிடலாம். அது எப்படிங்கிறத உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஸோ இந்த மொபைல் வந்து CPU ரேம் ட்ரை சால்டர் ஆனது தான் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம முடிஞ்ச வரையிலையும் CPU மட்டும் நம்ம வந்துட்டு ரீபால் பண்ணி போடுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். யூஎஃப்எஸை கை வைக்க வேண்டாம். ஏன்னா யூஎஃப்எஸை நம்ம ரீபால் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த ஷீல்டை வந்துட்டு நம்ம கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை CPU ரீபால் பண்ணதுக்கப்புறம் அந்த ஹீட்டில் இது ட்ரை சால்டர் ஆயிருக்கு, யூஎஃப்எஸும் ட்ரை சால்டர் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஷீல்டை கட் பண்ணி கூட பண்ணிக்கலாம். தேவையில்லாமல் நம்ம அதில் கை வைக்கும் போது ஷீல்டெல்லாம் எடுத்துகிட்டு போர்டு இன்னும் கொஞ்சம் அதோட ஸ்ட்ரென்த்தனை இழக்கும். முடிஞ்ச வரையில் நம்ம CPU மட்டும் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். CPUவும் ரேம் மட்டும். ஓகே, அதுக்கான ட்ரை நான் பண்ணுறேன். ப்ராப்ளம் என்னங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், அவ்வளோதான். நம்ம இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஷீல்டை நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, இந்த CPU கொஞ்சம் கவர் ஆகிருக்கலையே, இந்த ஷீல்டை மட்டும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த CPUவோட இந்த லொக்கேஷன்ஸ் கொஞ்சம் ஓப்பன் ஆகணும், இந்த லொக்கேஷன் நமக்கு கொஞ்சம் ஓப்பன் ஆகணும். அப்போ தான் நம்ம வந்து ரேம் CPU ரெண்டையுமே எடுக்க முடியும். ஸோ அதனால் நம்ம இந்த இடத்த மட்டும் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி எடுக்கிறதுக்கு வழி பண்ணுவோம். ஸோ நம்ம இந்த ஒரு பார்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துருக்குறோம், கொஞ்சம் ஷீல்டு எடுத்துருக்குறோம். இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதை வச்சே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வந்து ஈஸியாக நம்ம இதை எடுத்துக்கலாம். நம்ம வந்து இப்போ க்ளூவை கட் பண்ணணும், சைடு க்ளூ கட் பண்ணணும். இது வந்து K3L K4 ரேமு, CPU வந்து SM8350, CPU ப்ராசஸர் வந்து 8350 ப்ராசஸர் வரும். சைடு க்ளூ மட்டும் கட் பண்ணிக்கிறேன். அதிக க்ளூ இல்லை, ஒரு 2 சைடில் மட்டும்தான் கொஞ்சம் க்ளூ இருக்குது, அவ்வளோதான். சைடு க்ளூ மேட்ரு ஒன்றும் இல்லை. ஓகே, எடுத்தாச்சு. நான் இந்த பிளேட் தான் யூஸ் பண்ணுறேன், இந்த மாதிரி ஸ்லிம் பிளேட் தான் யூஸ் பண்ணுறேன் ரிமூவ் பண்ணுறதுக்காக. இப்போ நான் டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ணிட்டேன், ஸ்க்ரீனில் பார்த்தா உங்களுக்கே தெரியும். SM8350 CPU. பெருசாக ரேம்லேயும் க்ளூ இல்லை. இப்போ நான் ரேம் மட்டும் ரீபால் பண்ணி போட்டால் கூட ரெடி ஆகும். பட் ஆனால் உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அந்த மாதிரி பண்ண வேண்டாம், ஏன்னா ரிட்டன் ஒர்க் வரும். CPU ரேம் ரெண்டு மட்டும் எடுத்தாச்சு. CPU ரேம் ஓகே, 2 சிப் செட்டையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். மதர் போர்டை நான் க்ளீன் பண்ணுறேன். ஒன்ஸ் மதர் போர்டை மட்டும் க்ளீன் பண்ணிக்கிறேன்.
ஸோ நம்ம இப்போ இந்த பிசிபியில் இருக்கிற க்ளூ எல்லாமே ரிமூவ் பண்ணணும். இந்த கெப்பாசிட்டர் வரும் இல்லையா சிபியூவில், அந்த கெப்பாசிட்டர் இருக்கிற இடத்தையெல்லாம் வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணிடுங்க. எனி டூல் உங்களுக்கு க்ளூ க்ளீன் பண்ணுறதுக்கு எது கம்ஃபர்ட்டாக இருக்குதோ அதில் எதை வேணால் நீங்கள் உபயோகப்படுத்துங்க. நம்ம இப்போது சிபியூ கழட்டிட்டு சால்ட்ரிங் ஏர்னு வச்சோம் இல்லையா, அந்த க்ளூவோட டெம்பரேச்சரில் தான் நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்கள் வந்துட்டு ப்ராப்பராக ஹீட் பண்ணி பண்ணுங்கள், ஏன்னா போர்டை ஏதாவது டேமேஜ் பண்ணிடக்கூடாதுங்கிறக்காக சொல்கிறேன். எல்லாமே க்ளீனாகி வந்துருச்சு. ஓகே, எல்லாமே ட்ராக்ஸு காம்போனன்ட்ஸு எல்லாமே பர்ஃபெக்டாக இந்த இடத்துல இருக்குது. நம்ம இதில் இப்போ இதுக்கு மேலே அது எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, போதுமான அளவுக்கு பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணியாச்சு. ஓகே, இந்த பிளாக் க்ளூ மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும், எங்கேருந்து மறுபடியும் உள்ளே வரும்னே தெரியாது, அழுங்காமல் அப்படியே வந்துடும். நம்ம க்ளீன் பண்ண க்ளூஸ் அது, ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஓகே, மதர் போர்டு ஓவர். தென் இப்போ நம்ம அடுத்தது வந்து சிபியூ மற்ற விஷயங்களை நம்ம வந்து க்ளீன் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம இதை அப்படியே எடுத்து வச்சுருவோம். அடுத்தது சிபியூவையும் ரேமையும் மட்டும் க்ளீன் பண்ணுவோம். ஆக்சுவலாக இவங்க இதில் க்ளூவே போடலை, சுத்தமாகவே க்ளூ போடலை. MI 11 Ultra நோ க்ளூ. ரேமுக்கும் சிபியூக்கு இடையில் க்ளூவே இல்லை. ஸோ நமக்கு இந்த சைடு வேலை ரொம்ப மிச்சம்தான். நிறைய பேர் நிறைய இடங்களில் பொதுவாக இங்கே கிளாஸில் கேட்பாங்க, சார் நீங்கள் விக்கு அதுக்கு போடலையா இதுக்கு போடல. விக்கு மோஸ்ட்லி நான் விக்கு யூஸ் பண்ணுறதே கிடையாது. சின்ன சின்னதாக பால்ஸ் ஏதாவது ரொம்ப சின்ன சின்ன ஸ்பைக்ஸ் இருந்தால் அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. ரொம்ப அதை போட்டு விக்கை போட்டு எல்லாத்தையும் தேய்ச்சிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சின்ன சின்ன ஸ்பைக்ஸ் இருக்க தான் செய்யும், அதெல்லாம் ரொம்ப கேர் பண்ண வேணாம், விட்டுருங்க. இது பர்சனலாக நான் பண்ணும்போது அப்படி பண்ணுறேன். நீங்கள் இல்லை உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு வந்து பர்ஃபெக்டாக ஃப்ளாட்டாக இருந்தால் சாட்டிஸ்ஃபைடுனா நீங்கள் அப்போ பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். நான் ரொம்பலாம் அதை பார்க்க மாட்டேன். இது எல்லாமே கெப்பாசிட்டர்ஸு. இந்த கெப்பாசிட்டர்ஸில் நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும், என்னென்னா, சார் கெப்பாசிட்டரில் கம்பல்சரியா எவ்ரி டைம் நான் வந்து மொபைல் ரிப்பேர் இந்த சிபியூ ரீபால் பண்ணி போடும்போதும் சார் கெப்பாசிட்டர்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக வேணுமா, கெப்பாசிட்டர்ஸ் இல்லைன்னா மொபைல் ஆன் ஆகுமா, இல்லை ஏதாவது சிபியூ கம்ப்ளைண்ட் ஆகுமா? சரி, நான் ஒன்று சொல்லுவேன், என்னன்னா, முடிஞ்ச வரையிலும் அந்த கெப்பாசிட்டர்ஸை வந்து அங்கே சேவ் பண்ண பாருங்கள். அது அங்கே இருக்கிறது நல்லது தான். ஒரு வேளை தவறுதலாக அது காணாமல் போயிடுச்சு, இல்லை நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்காக நீங்கள் வந்து ரொம்ப வந்து போச்சா அதனாலயா இருக்குமா அப்படிங்கிற அளவுக்குலாம் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது இல்லைனாலும் வேலை செய்யும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேலை செய்யும். அது இல்லைனாலும் வேலை செய்யும். பட் அது இருக்கிற அளவுக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது நல்லது. ஏன்னா கெப்பாசிட்டருக்குன்னு ஒரு வேலை இருக்குது, அது என்னன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அது அந்த இடத்துல இல்லை அப்படின்னாக்கா நமக்கு வோல்டேஜ் நாய்ஸ் ஜென்ரேட் ஆகும். ஸோ அதெல்லாமே அங்கே இருக்கிறது வந்து நல்லது. முடிஞ்ச வரையிலையும் அதை அங்கேயே மெயின்டைன் பண்ணுறதுக்கான வழியை பாருங்கள். நான் வந்துட்டு அதில் இருக்கிறது எல்லாமே அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கிறேன். கெப்பாசிட்டர்ஸ் எல்லாம் எல்லாமே அங்கே தான் இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணுற பிளேட் கொஞ்சம் டேஞ்சர் தான், பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அது கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும். நீங்கள் இந்த க்ரூக்டு பிளேட்ஸ், அதாவது சைடு க்ளூ க்ளீன் பண்ணுற பிளேட் எதாவது யூஸ் பண்ணுறீங்க, அது உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருந்தால் நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்துட்டு இந்த பிளேட்ஸை யூஸ் பண்ண வேண்டாம், இந்த மாதிரி பிளேடை. இது கொஞ்சம் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த மாதிரி கொஞ்சம் பிசுறு இருக்குது. ஓகே, நம்ம இப்போ சிபியூ வந்து ப்ராப்பராக க்ளீன் ஆகிடுச்சுது. ப்ராசஸரோட வேலை முடிஞ்சு, கெப்பாசிட்டர்ஸ் எதுவுமே மிஸ் ஆகலை, எல்லாமே ப்ராப்பராக வந்துட்டு கெப்பாசிட்டர்ஸ் எல்லாமே உட்காந்துருச்சு. நான் ஸ்டீல் ப்ரஷ் போட்டு தேய்ச்சிருக்கிறேன்.
உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு ஏதோ பயங்கரமாக ஸ்க்ராட்ச் எல்லாம் ஆன மாதிரி ஃபீல் ஆகும். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இது ஒரு பெரிய இம்பேக்ட் கிடையாது. ரெண்டாவது நான் யூஸ் பண்ணுறது வந்து இந்த ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட கொடுத்து அவங்க எல்லாமே யூஸ் பண்ணி வாங்கினுக்கிற ரொம்ப மோசமான ஒரு ஸ்டீல் பிளேடு. நீங்கள் கொஞ்சம் நல்ல பிளேடாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ அவங்க எனக்கு விட்டு வைக்க மாட்டாங்க, அவங்க யூஸ் பண்ண டூல்ஸை தான் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் நல்ல ப்ரஷ்ஷாக வாங்கி உபயோகப்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த ப்ரஷ்ஷை நான் யூஸ் பண்ணலை, ஸோ இதை தான் யூஸ் பண்ணேன் பழைய பிளேடை. இது ஒரு பெரிய இதுவும் கிடையாது. நம்ம கெப்பாசிட்டர்ஸ் எல்லாமே எதுவுமே மிஸ் ஆகலை, எல்லாமே ப்ராப்பராக சேவ் ஆகிடுச்சு. ஓகே, போதுமானது. நான் ரேம் மட்டும் ஒன்ஸ் க்ளீன் பண்ணிவிட்டு ரீபால் பண்ணிடுறேன். ரேமில் க்ளூ எதுவும் போடலை, ஏற்கனவே சொன்னேன். எப்படி இது கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த ப்ரீமியம் ஃபோன்ஸ்க்கெலாம் வந்துட்டு க்ளூவே போடாமல் ரேமை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு தெரில. ஏன்னா எல்லா ஃபோனுமே நமக்கு வந்து ரேம்னா சிபியூனா க்ளூ வரும். அந்த 8350 இவங்க வந்து சுத்தமாகவே யூஸ் பண்ணலை. நான் ரீபால் பண்ணிடுறேன் இது எல்லாத்தையும். இது கொஞ்சம் பழைய சிபியூ தான் ஆகிடுச்சு இப்போது. ஏன்னா இப்போல்லாம் நிறைய லேட்டஸ்ட் சிபியூஸ் வந்துருச்சு. இது கொஞ்சம் அந்த டைமில் கொஞ்சம் ப்ரீமியம் ஃபோன்ஸும் கூட. கிட்டத்தட்ட ஃபோன் 70,000 வருதுன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே ப்ராப்பராக அலைன் பண்ணியாச்சு. ஓகே, சிபியூ ரேம் எல்லாம் பர்ஃபெக்ட் ரீபால் ஆகிடுச்சு. நான் இப்போ ரீஃபிக்ஸ் மட்டும் பண்ணால் போதுமானது. ஓகே, ஓகே. ஸோ எனிவே இந்த ஃபோன் வந்து ப்ராப்பராக இப்போ ஆன் ஆகுது. நம்ம வந்து இதில் சிபியூ ரேம் ரெண்டையுமே ரீபால் பண்ணி போட்டிருக்கிறேன். எப்படி நான் வந்து அதில் ஃபால்ட் சிபியூ ரேம் தான் சொல்லி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணினேன், அதை எப்படி நான் ரீபால் பண்ணேன் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக கவர் ஆகிருக்கும். உங்ககிட்ட இதே மாதிரி ப்ரீமியம் ஃபோன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக சர்வீஸ்க்கு அனுப்பிச்சி வைங்க, நாங்கள் வந்துட்டு அதை ப்ராப்பராக ரெடி பண்ணி தரோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஒரு வேளை நீங்கள் வந்துட்டு ஒரு டெக்னீஷியனாக இருக்கிறீங்க, மொபைல் சர்வீஸ் சென்டர் வச்சுருக்கீங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன டிப்ஸ் கிடச்சிருக்கலாம். இதே மாதிரி நான் அடுத்த வீடியோலையும் உங்களை சந்திக்கிறேன். இந்த மொபைல் இப்போ ரெடி ஆகிடுச்சு, உள்ளே லாகின் ஆகுதா இல்லையான்றதை நான் செக் பண்ணிக்கிறேன். இது வந்து இதோட முடிக்கிறது இல்லை, நம்ம வந்து இப்போ நம்ம அப்படியே ஸ்க்ரூ போட்டு கொடுத்துடவும் கூடாது. இதில் வந்து தெர்மல் கிரீஸ் வந்து நம்ம ப்ராப்பராக சிபியூவில் வந்துட்டு அப்ளை பண்ணி
அது ரிட்டன் ஒர்க் வராமல் இருக்கிறதுக்கு, ரிட்டன் திரும்பவும் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன ப்ராசஸ் நம்ம பண்ணணுமோ அது எல்லாமே நம்ம பண்ணி தான் கொடுக்கணும். இப்போ மொபைல் வந்து ஆன் ஆகிடுச்சு, ப்ராசஸில் இருக்குது. ஓகே, லாகின் ஆகி உள்ளே போகுது. லோடிங். IMEI எவ்ரிதிங் ஓகே. எனிவே இது கஸ்டமர் வந்து ஃபோட்டோ வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு சொன்னார். ஆனால் வந்து உள்ளே வந்து 2 ஃபோட்டோ மட்டும்தான் வச்சுருக்காரு. ஒன்று ஸ்க்ரீன்ஷாட்டு, இன்னொன்று வந்துட்டு அவரோட ஃபோட்டோ, ஓன் ஃபோட்டோ. 2 ஃபோட்டோ தான் மொத்தமாக இருக்குது. டேட்டா ரெக்கவரி, டேட்டா இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, அந்த 2 ஃபோட்டோவை நான் ரெக்கவர் பண்ணி எடுத்துட்டேன். உங்கள்கிட்டையும் வந்து இதே மாதிரி ப்ரீமியம் ஃபோன்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் கொரியர் பண்ணி விடுங்க. தென் அதே மாதிரி உங்களுக்கு மொபைல் ட்ரைனிங் தேவை, நான் வந்துட்டு இந்த மொபைல் எல்லாம் எப்படி ப்ராப்பராக ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத பேசிக்ஸ்லேருந்து நான் கற்றுக்கணும் அப்படின்னாலும் சரி, இல்லை அட்வான்ஸ் லெவலில் நான் கற்றுக்கணும்னு நீங்கள் நினச்சாலும் சரி, எனக்கு பேசிக்ஸ் எல்லாமே தெரியும் சார், நான் டச் டிஸ்பிளே மாற்றுவேன், ஃப்ளாஷிங் எல்லாம் பண்ணுவேன், சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே ஆல்ரெடி செய்வேன், மதர் போர்டில் கூட சின்ன சின்ன வேலை செய்வேன், நான் இன்னும் கொஞ்சம் என்ன அப்டேட் பண்ணிக்கணும்னு நீங்கள் நினச்சாலும் சரி, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் கோர்ஸு, பேசிக் கோர்ஸ்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாமே 2 டைப் ஆஃப் கோர்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தது மே ஜூன் வந்து ஜூன் பேட்ச் தான் இனி அடுத்தது வந்து சீட்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ ஜூன் 15 நடக்குது அடுத்த பேட்ச். ஜூன் 15 நடக்கிற அந்த பேட்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும். அது வந்து டேரக்ட் அட்வான்ஸ் கோர்ஸ், பிகினருக்கானது கிடையாது. அந்த டேரக்ட் அட்வான்ஸ் ஆண்ட்ராய்டு கோர்ஸில் வந்து ஜூன் 15 பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயில் அனுப்பிச்சி வைப்பாங்க. வேணும்னா நீங்கள் கையோட புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சீட்ஸ் ஆல்ரெடி ஃபுல் ஆகிடுச்சு, லிமிட்டட் சீட்ஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. அப்கமிங் மந்த்ஸ் 2 மந்த்ஸுக்கு ஆல்ரெடி புக் ஆகிடுச்சு. எப்படின்னா ஏப்ரல் மே 2 மாதத்துக்குமே ஃபுல்லு. ஜூன் மாதத்துக்கான புக்கிங் தான் இப்போ போயிட்டுருக்கு. நீங்கள் வேணும்னா புக் பண்ணிக்கலாம். நம்ம இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை.